வெல்கம் டு மந்திராலயம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சித்தாந்த தேவதை உபாசன மந்திர யந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம். அடுத்ததாக மோகினி உபாசன மந்திர யந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம். அடுத்ததாக விபூதி உபாசன மந்திர யந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம். அடுத்ததாக திசைக்கட்டு உபாசன மந்திர யந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம். அடுத்ததாக லட்சுமி உபாசன மந்திர யந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம். முதலில் சித்தாந்த தேவதை உபாசன மந்திர யந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம். இதுவே யந்திரமாகும். மூல மந்திரம். சித்தாந்த தேவரீர் வசீகரி வா வா, நான் நினைத்த பொருளை இச்சணத்திலே அதன்முன் சென்று கல்லானதை மயக்கு தியக்கு, சீக்கிரம் சீக்கிரம் கூட்டி வா, உன்னையும் என்னையும் படைத்த பரமேஸ்வரன் ஆணை, சீக்கிரம் கூட்டி வா, மசி நசி ஐயும் கிளியும் ஷவ்வும் ஓம் ரீயும் ஸ்வாஹா. பூஜை விதி. சுக்கிரவாரம் உதயம் ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் முடித்து ஒரு சுத்தமான இடம் தயார் செய்து வட்டமெழுக்கு மெழுகி சக்கரத்தை பஞ்சலோக தகட்டிலோ ஒரு தகட்டில் வரைந்து பன்னீரால் அபிஷேகம் செய்து தேங்காய் பழம் புஷ்பம் தாம்பூலம் குங்குமம் ஊதுவத்தி கற்பூரம் பால் முதலானவைகள் வைத்து மேற்கண்ட மூலமந்திரத்தை நாளொன்றுக்கு 108 ஒரு வீதம் 10 நாள் செய்ய சித்தியாகும். இதனால் சகலமான காரியங்களும் சித்திக்கலாம். சுபம். வடக்கு முகமாக இருந்து பூஜிக்கவும். மோகினி உபாசன மந்திர யந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம். இதுவே யந்திரமாகும். மூல மந்திரம். ஓம் ஸ்ரீயும் ரீயும் கிளியும் சர்வலோக மோகினி வசிகா நாம தேவதா யா வா வா உரு 108 ஜெபிக்க சித்தியாகும். பூஜை விதி. பழம் தேங்காய் புஷ்பம் தாம்பூலம் கற்பூரம் குங்குமம் சந்தனம் அவிழ்கடலை பானகம் முதலானவை வைத்து சுத்தமாயிருந்து பூஜிக்கவும். சுக்கிரவாரம் விபூதி உபாசன மந்திர யந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம். மூலமந்திரம். அதிமூல பரம குருவே அரணை சனிக்கில கழித்த மாற ஜின்னே வா வா, நான் நோக்கிய ஸ்தம்பனம் மாற பில்லி மாற பேய் மாற ஆகிருஷணம் மாற அகஸ்தி அருள் மாற காட்டோடிய கண்ணை பிடுங்கி அஷ்ட வைரவனை குட்டி அனுமானை அதட்டி நான் போகச் சொன்னவிடம் சென்று வரச் ஸ்வாஹா. பூஜை விதி. வியாழக்கிழமை சுத்தமாக ஸ்நானம் செய்து ஒரு இடம் சுத்தி செய்து தீபமேற்றி மஞ்சள் பிள்ளையார் வைத்து தேங்காய் பழம் கற்பூரம் தாம்பூலம் புஷ்பம் குங்குமம் முதலியவைகள் வைத்து மந்திரத்தை கிழக்கு முகமாய் அமர்ந்து 1008 உரு ஜெபிக்க சித்தியாகும். சகல வியாதிகளும் விபூதி போட சுபம். திசைக்கட்டு உபாசன மந்திர யந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம். இதுவே யந்திரமாகும். மூல மந்திரம். ஓம் மறை அச்சரம் உச்சியும் உள்ளங்காலும் கார்க்க கட்டினேன் ஆமரை அச்சரம் அறையும் மார்பும் ஆகாசம் பூமியும் கார்க்க கட்டினேன் ஓம் நமசிவய மென்று அச்சரம் 4 திசையும் 16 கோணமும் உள்ளும் புறம் உடலும் உயிரும் கார்க்க கட்டினேன் ஓம் நமசிவய. பூஜை விதி.
சுக்கிரவாரம் உதயம் ஸ்நானம் செய்து ஒரு சுத்தமான இடமிருந்து தாம் பஞ்சாச்சாரத்தில் சக்கரத்தை வரைந்து பழம், தேங்காய், புஷ்பம், கற்பூரம், தாம்பூலம், அவிழ்கடலை, குங்குமம், சந்தனம் முதலியன வைத்து மூலமந்திரம் 1008 உரு ஜெபிக்க சித்தியாகும். சுபம். லட்சுமி உபாசன மந்திர யந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம். இதுவே யந்திரமாகும். மூல மந்திரம். ஹரி ஓம் வீர லட்சுமி வீர பேச்சுமி நான் அமைத்த சடாசரத்தின் 330 முக்கோடி தேவர்கள் ஆணை அமிர்தம் உண்ணும்படி தும் தும் சிவா இன்னாரை விட்டு ஓடிப்போ. பூஜை விதி. சுக்கிரவாரம் உதயம் ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் முதலியன முடித்து ஒரு சுத்தமான இடத்திலிருந்து தீபமேற்றி மடிவேஷ்டி தரித்து சக்கரத்தை தாம்பூல தகட்டில் வரைந்து மஞ்சள் அபிஷேகம் செய்து பழம், தேங்காய், கற்பூரம், தாம்பூலம், அவிழ்கடலை, இளநீர், கனிவர்க்கம், பொங்கல் இதுகளை வைத்து நிவேதனம் செய்து மூல மந்திரத்தை 1008 உரு 3 நாளைக்கு ஜெபிக்க சித்தியாகும். சுத்தமாய் இருந்து செய்ய சகலமான காரியங்களையும் அனுஷ்டிக்கலாம். சுபம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்றும் அன்புடன். நன்றி. வணக்கம்.